Hi students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.6 ஓகேவா. செகண்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 2.6 லாஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரேஷனல் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அந்த ரேஷனல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூஸ், இந்த வேரியபிளோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிவன் சம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8x மைனஸ் 3 டிவைடட் பை 3x ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு p/q ஃபார்மேட், ஒரு ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து என்னென்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வந்து அதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னா, இப்போ 8x மைனஸ் 3 டிவைடட் பை 3x அப்படின்னா இங்கே 2/1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம வந்து இப்படி க்ராஸாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது 8x minus 3 into 1 is equal to 2 into 3x. So 8x minus 3 is equal to 2 into 3x 6x. So x எல்லாம் ஒரே சைடில் கொண்டு வரலாம். மைனஸ் 6xன்னு வந்துடும். இங்கே இருக்க மைனஸ் 3 இந்த சைடு ப்ளஸ் 3 ஆயிரும். ஸோ 8லேருந்து 6 பேஜ்னா 2x equal to 3. ஸோ x is equal to 3/2. அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு சம். ஓகேவா, ஈஸியாக இருக்கா? சரி, அடுத்த செகண்ட் சம் பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 9x பை 7 மைனஸ் 6x ஈக்குவல் டு 15. ஸோ சேம் ப்ரொசீஜர், இதுவும் நம்மளுடைய இங்கே இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு p/q ஃபார்மேட்டில். ஸோ 9x இன்ட்டு 1 ஈக்குவல் டு 15 இன்ட்டு 7 மைனஸ் 6x. ஸோ 9x அப்படி இருக்கட்டும். 15 இன்ட்டு 7 35 3 105 மைனஸ் இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 இன்ட்டு 6 90xன்னு வந்துடும் ஓகேவா. ஸோ 9x இந்த சைடு இருக்கக்கூடிய 99x இங்கே வரும்போது ப்ளஸ் 90xன்னு வரும். ஈக்குவல் டு 105. ஸோ இங்கே வந்து 99x ஈக்குவல் டு 105. ஸோ x is equal to 105 divided by 99. So x is equal to 3 table 3335. So answer is 35/33. இதை இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ ஓகேவா. இதுதான் செகண்ட் சம். ஈஸியாக இருக்கா? இதில் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். சரி, அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். z/z + 15 ஈக்குவல் டு 4/9. ஸோ இதுவும் p/q ஃபார்மேட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ 9 இன்ட்டு z ஈக்குவல் டு 4 இன்ட்டு z + 15. ஸோ 9z ஈக்குவல் டு 4 இன்ட்டு z 4z ப்ளஸ் 4 இன்ட்டு 15 60. ஸோ 9z இங்கே இருக்குது, இங்கே இருக்க 4z இங்கே மைனஸ் 4z வரும். ஈக்குவல் டு 60 வரும். 9லேருந்து 4 பேச்சுன்னா 5z ஈக்குவல் டு 60. ஸோ z ஈக்குவல் டு 60/5. ஸோ z ஈக்குவல் டு 12. தட் இஸ் த ஆன்சர் ஓகேவா. இதுதான் தேர்டு சம். வெரி வெரி ஈஸி. சேம் ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா. ஃபோர்த் ஒன்னில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3y + 4 2 minus 6y ஈக்குவல் டு -2/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 5 இன்ட்டு 3y + 4 ஈக்குவல் டு -2 இன்ட்டு 2 minus 6y. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 இன்ட்டு 3 15y ப்ளஸ் 5 இன்ட்டு 4 20 ஈக்குவல் டு -2 இன்ட்டு 2 minus 4 minus minus plus 2 into 6 12y. ஸோ 15y இங்கே இருக்க 12y இங்கே வந்ததுன்னா minus 12y ஈக்குவல் டு -4 இங்கே இருக்க 20 இங்கே போணுச்சுன்னா -20. ஸோ 15லேருந்து 12 போயிடுச்சுன்னா -3y, சாரி மைனஸ் வராது ப்ளஸ் தான். இங்கே ரெண்டையும் மைனஸ் சேம் சிம்பிள் இருக்கனால ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். -24. So y is equal to -24/3. So -8. இதுதான் ஆன்சர்.
நம்ம கரெக்டாக அப்படிங்கிறதுக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஃபிஃப்த்து சம். 7y + 4 divided by y + 2 is equal to -4/3. ஸோ இதையும் நம்ம இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 7y + 4 is equal to -4 × y + 2. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 21y + 12 is equal to -4y - 4 8. 4 × 2 8. ஸோ y எல்லாம் ஒரே சைடாக போகும்போது +4yன்னு இங்கே வந்துடும். இங்கே இருக்க +12 வந்து -12 - 8ன்னு வந்துடும். ஸோ 21 + 4 25y is equal to ரெண்டு சேம் சைன்னால -20. ஸோ y is equal to -20/25. ஸோ y is equal to 5 டேபிளில் பண்ணோன்னா -4/5 வரும். இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 6th சம். இதில் வந்து கொஸ்டின் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. த ஏஜஸ் ஆஃப் ஹரி அண்ட் ஹாரி. ஹரின்னு ஒருத்தர் இருக்காங்க, ஹாரின்னு ஒருத்தர் இருக்காங்க. ரெண்டு பேரோட ஏஜஸ் எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:7. இப்போ இந்த ஏஜை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஹரியோட ஏஜ் வந்து 5x, ஹாரியோடது 7x. இந்த ரேஷியோவில் இருக்குது 5:7. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 4 years ஃப்ரம் நவ். ஓகேவா? 4 years ஃப்ரம் நவ் அப்படின்னா இன்னொரு 4 years கழிச்சு த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் வில் பி 3:4. அதாவது 4 years ஃப்ரம் நவ் அப்படி சொல்லும்போதே நம்மளுக்கு இன்னும் 4 years லேட்டாக தான். அப்போ இன்னும் 4 years கழிச்சுக்கும் போது +4 ஆயிரும். 5x + 4 7x + 4 அப்படி தானே? அதில் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜை ஹரியோட ஏஜையும் ஹாரியோட ஏஜையும் நம்ம வந்து b/q ஃபார்மேட்டில் எழுதிட்டோம் அப்படின்னா அதை வந்து ரேஷியோ 3/4ஓட நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 3/4 ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வரலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5x + 4 × 4 is equal to 3 × 7x + 4. ஸோ 20x + 16 is equal to 21x + 12. 20x - 21x is equal to -16 + 12. So -x equal to -4. So x minus போயிடும். ஸோ x is equal to 4. என்ன கேட்டிருக்காங்க? அவங்களுடைய ப்ரெசன்ட் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் ஏஜ் அப்படிங்கும்போது அதனுடைய ரேஷியோ வந்து 5x 7x தான். ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஃபார் ஹரி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இங்கே வந்து என்னது 5x 7x. அப்போ 5 × 4 7 × 4 20 ஏஜஸ் 28 ஏஜஸ். இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஹரியோட பர்சன்டேஜ் 20, ஹாரியோட பர்சன்டேஜ் 28. இது நம்ம வந்து வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சம் முடிஞ்சிச்சு. இன்னும் அடுத்து லாஸ்ட் ஒரு சம். The denominator of a rational number is greater than its numerator by 8. ஸோ இப்போ p/q அப்படிங்கிற ஒரு ரேஷனல் நம்பரை எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிறது தான் நியூமரேட்டர், கீழே இருக்கிறது தான் டினாமினேஷன். ஓகேவா? அப்போ the denominator of a rational number is greater than its numerator. அப்போ நியூமரேட்டர் தான் சின்ன நம்பர். ஸோ நியூமரேட்டரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம்.
டினாமினேட்டர் எப்படி எழுதணும்னு பாருங்கள். The denominator of a rational number is greater than its numerator by 8. இதை விட 8 வந்து பெருசாக இருக்குது. If the numerator is increased by 17, நியூமரேட்டர் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 17 வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, and the denominator is decreased by 1. ஓகேவா? இது வந்து எந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து 3/2. ஸோ இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 17 பை எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 3/2 இதில் இருக்குது. சரியா? இப்போ இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 17 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 3/2. ஸோ கிராஸ் மல்டிப்ளையில் 2 into x plus 17 is equal to 3 into x plus 7. So 2x plus 34 is equal to 3x plus 21. So 2x minus 3x is equal to 21 minus 34. So இதில் வந்து minus x is equal to இங்கே minus தான் வரும் 3 13. ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 வந்துடும். ஓகேவா? 13 வந்துடும். இப்போ வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் வந்து 13 அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 8 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 கிடச்சிருக்கு இல்லையா? இதில் வந்து நியூமரேட்டர் அப்படிங்கும்போது எக்ஸ் தான், டினாமினேட்டர் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் 8ஆக இருக்குது. ஸோ இதோட ரேஷியோ எப்படி வரும்னா 13 டிவைடட் பை 13 ப்ளஸ் 8 எவ்வளோ வரும் 21. சரியா? ஸோ இதுதான் அந்த ரேஷியோ ஆன்சர். ஓகே, எல்லா சமமும் பார்த்தாச்சு. தேங்க்யூ.